என்ற விதத்தில் நாங்கள் செயல்பட்டு வருகிற இந்த சூழ்நிலையில் வருகிற செப்டம்பர் 15 திருச்சி மாநகரில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாள் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். லட்சக்கணக்கானவர்கள் எப்படி இதற்கு முன்பு நடைபெற்ற எழுச்சி பேரணிக்கு வந்தார்களோ, மறுமலர்ச்சி மாநாடு திருச்சிக்கு வந்தார்களோ, அதே போல இம்முறையும் தமிழகமே திரண்டு வரும். என்னோடு இருக்கிற தோழர்கள் வெறும் வசதியற்றவர்கள் தான், காசு இல்லாவிட்டாலும் மாசற்ற மனம் கொண்டவர்கள் தான். அவர்கள் நம்ம தலைவரே கேபினட் மந்திரி வேண்டான்னு சொன்னாரே, நமக்கு என்ன பதவி என்ற உறுதியோடு தமிழகம் பூராவிலும் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறார்கள். அதை 7 மண்டலங்களாக பிரித்து அந்த செயல் வீரர்களை சந்தித்து செப்டம்பர் 15 திருச்சி மாநாட்டை கடந்த கால வரலாற்று மாநாடுகளைப் போல நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த 7 மண்டலங்களில் ஒன்று மதுரை மண்டலம். இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்டங்களின் செயல் வீரர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை இப்போதிருந்தே மாநாட்டு விளம்பரத்தை சுவர்களிலே எழுதவும், மாநாட்டு விளம்பரத்தை தட்டி போர்டுகளிலே வைக்கவும், சினிமா திரையரங்கங்களிலே அந்த மாநாட்டை பற்றி ஸ்லைடு போடவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இன்று நான்மாடக்கூடல் மதுரையிலே இந்த கூட்டம், செயல் வீரர்கள் கூட்டம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது.